வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸோட ஓரல் கேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் கம்பல்சரி 2 டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுறதோட சேர்த்து ஃப்ளாசிங் பண்ணணும். ஸோ ஃப்ளாசிங் வந்து எது மாதிரி கண்டிஷன்ஸில் பண்ணலாம் அப்படின்னா, கேப் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ளாசிங் பண்ணால் போதும். அதே வந்து டூத்துக்கு இடையில கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இன்டர்டென்டல் ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்புறம் எது சாப்பிட்டாலும் நல்லா வாயை கொப்பளிக்கணும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து கம்பல்சரி நார்மல் லெவலில் இருக்கணும். நார்மல் லெவலில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ் குறைச்சிட்டு ப்ரோட்டீன் ஐட்டம் ஜாஸ்தியாகவும் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாகவும் சாப்பிடும்போது நம்ம கம்பல்சரி சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா சுகர் லெவல் நார்மல் இருக்குது. அதோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டூத் ஏதாவது சிம்டம், அதாவது ப்ளீடிங் இருந்துச்சுனாவோ இல்லை ஏதாவது டூத் ஷேக் ஆகுது அப்படின்னாவோ கம்பல்சரி டக்குனு டென்டிஸ்ட்டை பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெகுலர் செக்அப் பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக டென்டல் செக்அப் வச்சுட்டாங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். டென்டல் ஹெல்த்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து சுகர் பேஷண்ட்ஸ் கம்பல்சரி ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நார்மலாகவே வந்து ஜாஸ்தி டூத் லாஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதாவது போன் லாஸ் ஜாஸ்தி இருக்கும். அதோட ஸ்மோக்கிங் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே ஜாஸ்தி, அதாவது சீக்கிரமாக டூத் வந்து லூஸ் ஆகி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மோக்கிங் வந்து கம்பல்சரி ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.